என்ன மேடம் இவ்வளோ தூரம்? இந்த கேஸ் சம்பந்தமா சில டவுட்ஸ் இருக்கு. அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு வந்தேன். வாங்க மேடம் வாங்க. அது சரி, நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம்? சிக்னல் செல்போன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா கண்டுபிடிக்கிறது ஈஸி ஆயிடுச்சு. ஆஹா. 2005ல நீங்க ஏன் ஜாபை விட்டுட்டீங்க? இந்த ரியல் எஸ்டேட் பூம் வந்துச்சா, அதை நம்பிக்கிட்டு வாங்குறது விற்கிறது அப்படி செஞ்சு சம்பாரிச்சேன் மேடம். அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் மற்றவங்களோட நீங்க டச்ல இருக்கீங்களா? இல்லை மேடம், பழைய டச்சோட எல்லாத்தையும் விட்டுட்டேன். அது சரி, அன்னைக்கு உங்களை அட்டாக் பண்ணது யாரு? தெரியாது மேடம், பின்பக்கமாக வந்து இங்கே குத்துனான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது மேடம். போலீஸுக்கு யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களாம். தினமும் திரும்பும்போது ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் மேடம். அவன் இப்பதான் ஃபோன் பண்ணான். உங்க லைஃப்க்கு த்ரெட் இருக்கு. யார் மேடம்? அதான் உங்களை அட்டாக் பண்ணவன். ஸோ உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கலான்னு இன்ஃபார்ம் பண்ண வந்தேன். எப்பவோ நின்று போயிருக்க வேண்டிய இதயம் இப்போ வரைக்கும் உங்களுக்காக தான் துடிச்சிட்டு இருந்தது. சீதை கோட்டை தாண்டாமல் இருக்கிற வரைக்கும் தான் சேஃபு. தாண்டுனா இப்படி தான் நடக்கும். உண்மையை தெரிஞ்சுக்க நீ என்னை தேடி வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் வந்த உடனேயே உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. சொல்லு, நான் தான்னு எப்படி தெரிஞ்சுது? அர்ஜுன் ராஜு கல்யாண போட்டோல உன்னை நான் பார்த்தேன். அதுக்கு ஆக்சிடென்ட் நடந்த ஒரு வாரம் கழிச்சு அர்ஜுன் ராஜுக்கு கல்யாணம் ஆச்சு. நீ சொன்ன ஸ்டோரி படி நீ போயிருக்க கூடாது. 2 வருஷத்து பழக்கம், பேருக்கு போயிருக்கலாம்ல. கேஷவ் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து மிஸ் ஆனதுக்கு அப்புறம் நக்குல் போன்ல பேசுறத நான் பார்த்தேன். அவ்வளோ டென்ஷனா யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்க கால் லிஸ்ட் எடுத்தா என் ஃபோன் நம்பர் இருந்திருக்கும். அந்த சிக்னல் இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். சரி, உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லிட்ட. இப்போ நான் நடந்ததை சொல்றேன். ஏய், குடிச்சது போதும், டிரைவ் பண்ண வேண்டியது நீ தான். ஏதாவது ஏடா கூடமா ஆயிடுச்சுன்னா அவங்க கூட சேர்ந்து நாங்களும் போக வேண்டியது. எந்த பயமும் இல்லை சார். 2 ஃபுல்லு குடிச்சாலும் 3வது ஃபுல்லுக்கு ஸ்டெடியா நிற்பேன். பாடி வண்டி ரெண்டுமே கண்ட்ரோலாக இருக்கும் சார். எவ்வளோ இருக்கா? என்னன்னு பாரு.
சார் உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க சார். சார் 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 போயிடலாம் சார். தண்ணி வேற அடிச்சிருக்கோம். போயிடலாம் சார் ப்ளீஸ். எதுக்கே பயந்து சாவர? ஓகே சார் சார் அவங்கள யாராவது பொழைச்சாங்கன்னா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம் சார். அப்படின்னா அவங்க பிழைக்க வாய்ப்பு இருக்கா சார்? கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. சார் சார் என்ன பண்ணலாம் சார்? எந்த வேலையும் பாதியில் விடக்கூடாது, புரியுதா? புராணத்தில் குடிக்கிறது ஒன்றும் தப்பே இல்லை. அவங்க குடிச்சிட்டு ரதத்தில் ஏறினாங்க, நான் வண்டியில் ஏறினேன். வண்டி ரோட்டில் யார் மேலேயோ ஏறிடுச்சு. எல்லாரும் செத்துட்டாங்கன்னு நினச்சா என் சாவுக்கு இவன் பொழைச்சிக்கிட்டான். அந்த உயிர் பொழைச்சவன் வாழ்ந்துட்டு போகாமல் கொல்ல ஆரம்பிச்சிட்டான். 2 பேரை கொன்னதும் மேட்டரை புரிஞ்சுக்கிட்டு அவனை போய் சந்தித்தேன். கதையை எனக்கு அனுகூலமாக மாற்றி அஸ்வத்தாமா அதஹ அது வரைக்கும் அவங்கிட்ட சொல்லி குஞ்சராக உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நீ சேஃப். ஆனா அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட நீயே இன்னும் டச்ல இருக்க? நல்ல கொஸ்டின் கேட்டேன். அவங்க 2 பேரும் சம்பாதிச்ச ஆஸ்தி எல்லாம் பாவம் என் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காங்க. கேஷவ் கஸ்டடியில இருக்கும்போது அவனை எதுக்காக நீ தப்பிக்க வச்ச? மறுபடியும் நல்ல கொஸ்டின் கேட்டேன். எனக்கு என்னன்னு நான் கூட நினைச்சேன். ஆனா ஒரு நாள் நக்குல் என்கிட்ட வந்து, போலீஸ் அவனை பீமேஸ்வரனை போட்டதுக்கு அப்புறம் பிடிச்சிருக்கணும். 3 பங்கு 2 ஆயிடுச்சு. ஆமா சார் 2 பங்குன்னு சொன்னான். அது ஒரு ஐடியா. முட்டாளுங்களுக்கு ஐடியா சீக்கிரம் வந்துடும்ல. சரி பங்குலாம் எதுக்குன்னு பீமேஸ்வரர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போன விஷயத்தையும் நக்குல் எங்க இருக்கான்ற செய்தியையும் கேஷவுக்கு நான் தான் சொன்னேன். இந்நேரம் போட்டிருப்பான். என்ன ஃபோன் பண்ண எடுக்கல. வாழ்க்கையில செஞ்ச பாவத்தை எல்லாம் ஒருத்தர்கிட்டயாவது சொல்லணும்னு சொல்லுவாங்க. இதை விட ஒரு நல்ல சுச்சுவேஷன், உன்னை விட ஒரு நல்ல சாய்ஸ் வேற யார் இருப்பாங்க சொல்லு? நான் இங்க வந்த விஷயம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கிரைம் சஸ்பெக்ட் நீயா தான் இருப்ப. ஆஹா, பிரைம் சஸ்பெக்ட் நான் ஆயிடுவேனம்மா. 4 மணிக்கு அடிச்சா 6 மணிக்கு எந்திரிக்கிற நல்ல ஆளும்மா நீ. அந்த கேப்ல நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணதும் நீ டென்ஷன்ல ஃபோனை மறந்துட்டு போனது எல்லாத்தையும் சொன்னாங்க. கத்துனா கூட கேட்காத இடத்துக்கு கூப்பிடாமையே வந்துட்ட. வலி இல்லாம கொன்னுட்டா எனக்கு பிரச்சனை இருக்காது. ஓவராலா நான் சொல்ல வந்தது என்னன்னா, என் வாழ்க்கைய காப்பாத்திக்க நான் சுயநலமா இருக்கிறது தப்பு இல்ல. அப்படியா? அம்மா, என்னடா வேற என்ன விஷயம்? வந்து மேலே ஏத்திடலான்னு நினைச்சேன்டா. வாழ்க்கையில செஞ்ச தப்பெல்லாம் வரிசையா ஞாபகத்துக்கு வருதா?
இப்போ வருத்தப்படுறதுக்கெலாம் டைம் இல்லை. ப்ளீஸ் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறியா? உயிரை கொல்லும்போது இருக்காத பயம், அது போகும்போது இருக்கக்கூடாது. ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸா? ஃபோன் பண்ணுறேன், இரு. வந்துடும். அதுக்குள்ள ஒரு சின்ன வேலையை முடிச்சிடுறேன். டேய், என்னடா பண்ற? குடிச்சிட்டு வண்டி ஓட்டலாமா? ஓட்டக்கூடாது. மனுஷங்க மேலே ஏற்றலாமா? ஏற்றக்கூடாது. ஏற்றிட்டு போய் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்போ இப்போ ஆம்புலன்ஸை கூப்பிடக்கூடாது. உன் கடைசி ஆசை நிறைவேற்றலைன்னா நல்லா இருக்காது. டேய் 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 ப்ளீஸ். ஜாக்கிரதை, கீழே விழுந்தா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். சீ, இந்த டென்ஷன் என்னால தாங்க முடியாது. கொடு. என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்படியா? எப்படி? குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கான். தப்பு தானே? அதை சொல்ல தான் போனேன். பாவம், அதுக்குள்ளே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். உனக்கு இனிமே பகையும் இல்லை, எனக்கு கேஸும் இல்லை. நம்ம 2 பேருக்கும் போர் அடிக்கும்ல. எனிவேஸ், பாய். பாய். கேஷவ், hope I won't see you again. கொல்ல வேண்டியவங்களை கொண்டு முடிச்சிட்டியா? இல்லை இன்னும் இருக்காங்களா? ஏன் லிஸ்ட் முடிஞ்சது? உனக்கு ஏதாவது இருந்தால் சொல்லு, அதை ஸ்டார்ட் பண்ணலாம்.